ரைட், போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? யூனிவர்ஸ்னால் என்ன, பேரண்டம், அண்டம்னா என்ன, அது எப்படி உருவானுச்சு, நம்ம சூரிய குடும்பம் எந்த அண்டத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். சூரிய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? சோலார் இங்கிலீஷில், சூரிய கடவுள் லத்தீன் மொழியில, இதில் லத்தீன்லாம் ரோமானியர்கள் பேசுனது. இங்கிலீஷ் வந்து நம்ம ஹிந்தி மாதிரி தானாக உருவான மொழி கிடையாது. ஹிந்தி மாதிரி ஹிந்தி தானாக உருவான மொழி இல்லை. நிறைய மொழியிலேருந்து எழுத்துக்களை பிச்சு வார்த்தைகளை பிச்சு எடுத்து உருவாக்குனது. அது யாரோட தாய்மொழியுமே கிடையாது. அது மாதிரி இங்கிலீஷும் அதே மாதிரி தான். லத்தீன், அப்புறம் க்ரீக், ஈவன் தமிழ் மொழியிலேருந்து கூட வார்த்தையை வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கி உருவாக்குனது தான் இது இங்கிலீஷ். அது மாதிரி சோலார், லத்தீனில் சூரிய கடவுள் பேர் தான் அது சோல்லேருந்து வந்தது தான் சோலார். சூரிய குடும்பம் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானது. யூனிவர்ஸ் எப்போ உருவானுச்சு? பிக் பேங் வெடிப்பு எப்போ நடந்தது? 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 5 பில்லியன் வருஷம் கழித்து கேலக்சிலாம் உருவாகுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உருவானது அதுக்கப்புறம் உருவானது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய சோலார் ஃபேமிலி உருவாகுது. சோலார் ஃபேமிலி சூரியன் ஏன் சார் அந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னா, சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்து சாலிடாக மாறின மெட்டீரியல்ஸ் சூரியனுடைய புவியீர்ப்பு விசையினால் சூரியனே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சூரியன் ப்ளஸ் பெரிய பாறைங்க 8, அதான் கோள்கள். அப்புறம் சின்ன பாறைங்க கொஞ்சம் குறுங்கோள்கள், அஸ்ட்ராய்டு அப்படிப்பாங்க, துணைக்கோள்கள், கோள்களை சுற்றிக்கிட்டு வர்றது, சேட்டலைட்டு, வால் நட்சத்திரம், கோமெட்ஸு, அப்புறம் டாஃப் பிளானட் சிறுகோள்கள், அப்புறம் நிறையா சின்ன சின்ன கல்லெல்லாம் என்ன ஆகுது? சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. சூரியன் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சூரியன் ஒரே இடத்துல நிற்கிது, அதை சுற்றி இவங்கெல்லாம் சுற்றிட்டு வராங்கன்னு. அப்படி கிடையாது. சூரியன் அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. அதை சுற்றியில் இவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. சூரியன் அந்த இது இருக்கு இல்லையா, பால்வெளி அண்டத்தோட மையம், அதை மையமாக வச்சு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே பார்த்தீங்களா? இது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. அவரை சுற்றியே போயிட்டுருக்குது. என்ன காரணம்? சூரியனுக்கும் அந்த மற்ற பொருள்களினுடைய இருக்கக்கூடிய நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடா விசை, ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அதான் காரணம். அதான் ஈர்ப்பு விசை. ஒவ்வொரு பொருளுக்கும் இன்னொரு பொருளை ஈர்க்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதேமாரி பார்த்துருப்போம். அண்டத்தில் மையத்தை நோக்கி, அண்டத்தினுடைய மையத்தை சுற்றி எல்லா நட்சத்திரங்களும் பிணைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு காரணம் என்ன தான் பார்த்தோம்? ஈர்ப்பு விசை, கிராவிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். சூரியனுங்கிறது என்ன? நட்சத்திரம்னா தானாக வெப்பத்தையும் ஒளியும் உற்பத்தி பண்ணும். அங்கே வெப்பம் என்ன ப்ராசஸில் உற்பத்தி செய்யப்படுது? நட்சத்திரத்தில். சத்தமாக கதை தானே கேட்டிங்கன்னு அது சொல்லுங்கள். அதை அணுக்கரு இணைவு பாடம் படிக்கிற மாதிரி உட்காந்துருக்காதீங்க, ஸ்கூல் காலேஜில் மாதிரி. அணுக்கரு இணைவு கதையாக கவனிச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லலாம். ரைட். சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்து போயிட்டுருக்கு சொல்லலாம். அனைத்து வான்பொருளும் சூரியனை சுற்றி வருது. சூரியனை சுற்றி இருக்கிறவங்க நம்ம இப்போ பார்த்தோம்ல எவ்வளோ பேர் அவங்களாம். சூரிய குடும்பத்தில் மொத்த நிறை மாஸ் என்ன அஜய்? மாஸ். சூரியனோட நிறை மட்டும் எவ்வளவு? 99.8%. மிச்சம் வெறும் 0.2% தான் மற்ற எல்லா பொருளும், எல்லா பிளானட்டு எல்லாம். ஓகேவா? சூரியன் நட்சத்திரத்தில் என்ன பொருள் அதிகமாக இருக்கும்?
ஹைட்ரஜனும் ஹீலியம். சூரியன் என்னைக்காவது அணையுமா? நீங்கள் பேசுகிறீங்க. சூரியன் அணையுமா? அணையாதா? ஹைட்ரஜன்லாம் தீர்ந்து போச்சுன்னா அணைஞ்சு போயிடும். ஹீலியமாக மாறிடுச்சு, ஆஃப் ஆயிரும். சூரியன் ஆஃப் ஆகிட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான், பூமியில் உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். சரியா? இந்திய அரசியல் மாதிரியே. இந்திய அரசியல் பாருங்கள், கவனித்து பாருங்கள், தெரியும். போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடியது தன்மை. வெப்பத்தை உற்பத்தி பண்ணும், வெப்பம்தான் ஒளியை உற்பத்தி பண்ணும். ஒரு விண்மீன், நட்சத்திரம், ஸ்டாரு இங்கிலீஷில். வெப்பநிலை மேற்பரப்பில், பாலுனா பாலோட மேற்பரப்பில் உள்ளே போக டெம்பரேச்சர் அதிகமாகும். மேற்பரப்பில் மட்டும் எவ்வளவு? 6000 டிகிரி செல்சியஸ். இரும்போட உருகுநிலை என்ன? மெல்டிங் பாயிண்ட். வெறும் 1500 டிகிரி செல்சியஸ் தான். 1500 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா இரும்பே உருகிறோம். ஆனால் அதோட மேற்பரப்புலேயே 6000 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ உள்ளே போக என்ன ஆகும்? டெம்பரேச்சர். நம்ம பூமியோட அது அப்புறம் பேசிக்கலாம், வேண்டாம். சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் கொடுக்கறது யார்? இவர் தான். நிலா ஒளிருதா? எப்படி ஒளிருது நிலா? சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட் அதில் பட்டு நமக்கு பிரதிபலிக்கும். அதனால தான் நிலா ஒளிருது. புரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின்னு இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்லாம் இல்லை. நீங்கள் புரிஞ்சு வச்சதை வச்சு ஆன்சர் எப்படி, கொஸ்டின் எப்படி வேணாலும் வரும். அடுத்தது, சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய 8.3 நிமிஷம். ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒளியோட வேகம் எவ்வளோன்னு பார்த்தோம்? 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட். முழுசாக சொல்லுங்கள். வெறும் 3 லட்சம்னாக்கா மாட்டிக்கிங்க. பார்த்தோம் இல்லையா? கற்பனை செய்து பார்த்தால் சூரியனுக்குள்ளே 13 லட்சம், அதாவது 1.3 மில்லியன் பூமியை அதில் அடக்கலாம். பார்த்தோமா நேற்று சொன்னா? என்ன சொல்கிறாங்க? கோள்கள், சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்த பெரிய பாறைகள், அதான் கோள்கள். இந்த நம்ம பூமி பாருங்கள், திரும்பி இதெல்லாம் மற்ற பொருட்கள். கோள், கோள் என்றால் என்ன? சுற்றி வருபவர்னு அர்த்தமா? இங்கிலீஷில் பிளானட். சுற்றி வருவோம். யாரை சுற்றிட்டு வராங்க? சூரியன். 8 கோள் இருக்குது. 9 கோள் ப்ளூட்டோ இருந்தது, அதை தூக்கிட்டாங்க, குறுங்கோளில் சேர்த்திட்டாங்க, டர்ஃப் பிளானட்டில். ஏன்னா நம்ம நிலாவோட சின்னது அது, அதனால். ஆர்டர் சூரியன்லேருந்து ஆர்டரா. இதுக்கு ஒரு கதையெல்லாம் வச்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். புதன் ஃபஸ்ட்டு இருக்கும், 2 வெள்ளி, 3வது மெர்க்குரினா புதன், வீனஸ் 2வது. எந்த ஆர்டரில் வேணாலும் கேட்பாங்க. வெள்ளி 3வது, பூமி எர்த், 4வது மார்ஸ் செவ்வாய். நமக்கு வெளியில் முதல் கோள் எது? செவ்வாய். இந்த பக்கம் உள்ள நமக்கு பக்கத்தில் உள்ள கோள் எது? வெள்ளி. வீனஸ்னா வெள்ளி. ஜூபிட்டர் வியாழன், சாட்டன் சனி, யுரேனஸ் தான் நெப்டின் தான். சரியா? நமக்கும் சூரியனுக்கு நடுவில் எத்தனை கோள் இருக்குது? மெர்க்குரி வீனஸும். இரட்டை கோள்கள்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நம்மளோட சைஸ் மாதிரியே இருக்கும். யார்? வெள்ளியும் இதுவும் பூமியும். இவர் டெய்லி நம்ம கூடயே ட்ராவல் ஆகி வருவார். டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் தெரிவார் இவர். யார்? வெள்ளி.
விடியற் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சாயந்தரம் சூரியன் மறையும் பொழுது தெரியும், மற்ற நேரத்தில் தெரியாது. இவர் என்னைக்காவது தெரிவார் அதே மாதிரி. இவர் கூட பிரைட்டாக, அதான் வெள்ளி என்னது விடி வெள்ளின்னு சொல்லுவாங்க, மார்னிங் ஸ்டார். டெய்லியும் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி போய் பாருங்கள், 4 to 6க்குள்ளே இந்த பக்கம் கிழக்கில் தெரியும். யார்? வெள்ளி. அதனால தான் விடி வெள்ளி. சாயந்தரம் சூரியன் மறைஞ்சோன்னா கொஞ்சம் நேரம் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. ஏன் சார்? கற்பனை பண்ணுங்கள் பார்ப்போம். ஏன்னா பிரைட்டாக இருக்கா சூரியன் உங்களோட, அதனால் தெரிய மாட்டாங்க. பாப்பா அதெல்லாம் சொல்கிறேன். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார திசையில் சுற்றி வருகிறது. அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக. இதே தப்பாக எழுதி வச்சுருக்கிறானுங்க. முதல்லேருந்து ரெண்டாவது, கடைசியிலேருந்து ரெண்டாவது யுரேனஸ். அவங்கள தவிர மற்ற எல்லா கோள்களும் இந்த சூரியன்னா இப்படி எதிர்கடிகார திசை, ஆன்டி கிளாக் வைஸ். கடிகார திசைன்னா இப்படி இப்படி. அப்போ அந்த 2 கோள் அது தப்பாக போட்டிருக்கான். இதே சென்டென்ஸே தப்பு. அதாவது தற்சுழற்சி. ஒவ்வொரு கோளும் முதல்லேருந்து ரெண்டாவது கோள் யார்? வெள்ளி. கடைசியிலேருந்து ரெண்டாவது கோள் யுரேனஸ். இவங்க 2 பேர்த்த தவிர மற்றவங்க எல்லாரும் அவங்களோட அச்சுனா பூமி, பூமியோட அச்சு, இதில் இந்த டைரக்ஷனில் சுற்றிட்டு வராங்க. திசை தெரியும்ல, மேற்கு கிழக்கு, இந்த திசையில் சுற்றுறாங்க. மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது. தற்சுழற்சின்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷன். அது 2 கலந்து விட்டு போட்டு வச்சுருக்கிறானுங்க. ரொட்டேஷன் தமிழில் தற்சுழற்சி. சூரியனை சுற்றி வரல, தற்சுழற்சியை பற்றி அங்கே சொல்லியிருக்கான். கேட்பாங்க, யுரேனஸ் வெள்ளியை தவிர மற்ற கோள்களுடைய தற்சுழற்சி எந்த திசையிலேருந்து எந்த திசை இருக்கும்? மேற்கிலிருந்து கிழக்காக. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இப்படி தானே இருக்குது. அப்போ எதிர்கடிகார திசை அல்லது மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது அப்படின்னு சொல்லணும். தற்சுழற்சி புரியுதா? இவங்க 2 பேரும் வேறு மாதிரி இருக்கும், அவங்கள விட்டுருங்க. பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக தெரியுது நமக்கு. சிறுபானாற்று படையில் இருக்காமா. வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று பாடல் வரிகள் நமக்கு. வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர். இளங்கதிர்னா சூரியன், மீன்னாக்க நட்சத்திரம், கோள்கள் இதெல்லாம் சூழ்ந்து காணப்படுறது சூரியன் அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க? சிறுபானாற்று படையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்ககால இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் பேசியிருக்கான். தப்பாக சொல்லியிருக்கிறான். சரி, அடுத்தது தற்சுழற்சி இது, ஓகேவா? அடுத்தது சூரியனை சுற்றி வருதல், அதுக்கு பேர் ரொட்டேஷன். சூரியனை சுற்றி வருதல் புக்கே தப்பாக போட்டு வச்சுருக்கிறானு. சுற்றி வருதல் வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? சூரியனை சுற்றி வருதல். அது எப்படி சார் இருக்குனாக்கா, சாரி ரெவல்யூஷன் இங்கிலீஷில். இந்த சூரியன் அதை சுற்றிட்டு வராங்க, எல்லோரும் நீள்வட்ட பாதையில் இப்படி சுற்றிட்டு வர்றாங்க. நீள்வட்டம், எலிப்டிக்கல் ஆர்பிட்டா இங்கிலீஷில். எந்த திசை? கடிகார எதிர் திசை. இப்படி அவங்க பாதையிலே சுற்றிட்டு வராங்க. என்ன காரணம்? புவியோட ஈர்ப்பு விசை. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இவங்களை
டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படிம்பாங்க. பூமி மாதிரியான திடக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க டெரஸ்ட்ரியல் பிளானட். இன்னொரு பேர் உட்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கோள்கள் இன்னர் பிளானட்ஸ் இங்கிலீஷில். பூமிக்கு மிக அருகில் இருக்கிறவங்க புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஓகேவா? உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர்கோள்கள். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் ஆல் இன்னர் பிளானட்ஸ் 2 பேர். ஏன் சார் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னாங்க நம்மளது பூமி மாதிரி சாலிடாக இருக்கும், இவங்கெல்லாம் கொஞ்சம் கேஸ் இருக்கும் சுற்றிலும். இன்னொன்று இன்னர் பிளானட்ஸ். ஏன் சார் இன்னர் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாறை கூட்டம் சுற்றிக்கிட்டு வருது. இந்த 4 கோள்களுக்கு அப்போ அதுக்கப்புறம் மற்ற 4 கோள்கள் இருக்குது. ஸோ இந்த பாறை கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிம்பாங்க. குறுங்கோள் பட்டை. குறுங்கோள் பட்டை பட்டையாக இருக்கா, அதில் ஒவ்வொன்றும் நிறைய பாறை இருக்கும். அந்த ஒவ்வொரு பாறைக்கு பேர் குறுங்கோள். பார்க்குறதுக்கு பட்டையாக இருக்கிறதுனால குறுங்கோள் பட்டை. இங்கிலீஷில் அஸ்ட்ராய்டு பெல்ட். அஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்குள்ளதெல்லாம் இன்னர் பிளானட்ஸ், உட்கோள்கள். அஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் என்ன, அபிஷேக், வெளிக்கோள்கள், அவுட்டர் பிளானட்ஸ். சரி, இந்த உட்கோள்கள் பாறைகளால் ஆனது, அளவில் சிறியது. மற்ற கோளோட கம்பேர் பண்ணுங்கள், சின்னதாக இருக்கா? அதான் சொல்கிறாங்க. படமாக பார்த்துட்டு வாங்க, படிக்காதீங்க. இப்பரப்பின் கோள்களின் பரப்பில் மேலே எரிமலைகள், மலைகள், எரிமலைகள், தரைக்குழிவு, கிரேட்டர்ஸ், பள்ளத்தாக்குலாம் இருக்குது. பள்ளத்தாக்கில் தான் நம்ம பூமியில் என்ன இருக்குது? பள்ளத்தாக்கு மேலே என்ன இருக்குது? கடல் இருக்குது, நீர் போய் தேங்கி நிற்கும். சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்கள் வெளிக்கோள்கள்: வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வெளிக்கோள்கள். கேசியஸ் பிளானட்ஸ் அதாவது ஜோவியன் பிளானட்ஸ், ஜூபிட்டர் லைக் பிளானட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜூபிட்டர் நிறைய டென்ஸு அட்மாஸ்பியர், நம்ம கேஸுக்குள்ளே தானே மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம, அது மாதிரி டென்ஸு கேஸ் இருக்கும் அதை சுற்றிலும். வெளிப்புற கோள் அவுட்டர் பிளானட்ஸ் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் ஜோவியன் பிளானட்ஸ். இக்கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதால் வளிமக்கோள் கேசியஸ் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. செவ்வாய், வியாழன் கோள்களுக்கிடையே குறுங்கோள் மண்டலம் உள்ளது, அஸ்ட்ராய்டு பெல்ட். செவ்வாய் இது, வியாழன் இது. படத்தை முழுசாக மனசில் வச்சுட்டு பாருங்கள், கேட்பாங்க. எந்த 2 கோள்களுக்கிடையே குறுங்கோள் பட்டை, அது குறுங்கோள் மண்டலம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எந்த 2 கோள்கள்? செவ்வாய்க்கும். அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இது மனப்பாடம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இது பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படமாக மாற்றிடுங்க. எதுக்கு மனப்பாடம் பண்ணுறீங்க? முதல் கோள், சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் எது? புதன், மெர்க்குரி. ரொம்ப சிறியது, இருக்கிறதுலே சின்ன கோள் அதுதான். ரோமானிய கடவுள்களின் தூதுவராமா, அக்னி மாரி, மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுது. தமிழில் என்னது? புதன். இக்கோளில் நீரோ வாயுவோ கிடையாது. ஏன் சார்? அடுப்படிக்கு பக்கத்தில் இருக்குது. கிச்சன் யார்? அடுப்பு எது? அடுப்பு. சூரியன் அடுப்பு பக்கத்தில் இருக்கனால பயங்கரமான அதோட காற்று, அனல் காற்று. ஸோ கேஸும் இல்லை, தண்ணியும் இல்லை, இருக்கிறதுலே சின்னது, சுருங்கிருச்சு அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கனால. வளிமண்டலம் இல்லாதால் பகல் பொழுதில் அதிக வெப்பமும் இரவு நேரத்தில் கடுங்குளிரும் காணப்படும் அந்த கோளில். பகல் இரவு எப்படி வருது தெரியுமா? பகல் இரவு எப்படி வருது? கற்பனை பண்ணுங்க, இதை வச்சு நிறைய விஷயம் இருக்குது. தான் சூரியன், இந்த பூமி, இதான் நம்ம சேலம் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி சுற்றிட்டு வரும். கற்பனை பண்ணுங்க, சேலம் இந்த இடத்துல தான் இருக்குது. க்ளவுடு இருக்கா? அதுதான் க்ளவுடு. இப்போ லைவில் பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் சூரியன் இருக்குது,
இந்த பக்கம் சூரிய ஒளி இங்கே வந்து படுது. ஸோ பகல். இதெல்லாம் பகல். ஒரு ஆஃப் பகல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. தன்னை தானே சுற்றுது. மேற்குலேருந்து கிழக்கு தானே சுற்றுது. சேலம் எந்த பக்கம் போயிடுச்சு? இருட்டுக்குள்ளே போயிடுச்சு. நைட்டு அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அங்கே வர வரைக்கும் நைட்டு சேலத்துக்கு. ஓகேவா? அப்படியே வருது. இதெல்லாம் அமெரிக்கா. பாருங்கள், உலகமே சுற்றி பார்க்குறோம்ல. இல்லை, உலகத்தையே சுற்றுறேன் நான். அப்போ யார்? கடவுள் தானே, பிரம்மா. சூரியன் வரைக்குமே ராக்கெட் போயிடுச்சு. நடுவில் எங்கேயுமே காணோம் அந்த பசங்களை. யார? மேலோகத்தையும் காணோம், எமலோகத்தையும் காணோம். இந்த அம்மா மேலே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு 400 கிலோமீட்டர் ஹைட்டில். யார்? சுனிதா வில்லியம்ஸா? ஆமாம். பாத்தியாமான்னு கேட்டாக்கா தெரியல. சரி, புரிஞ்சுதா? இப்படி சுற்றிட்டு வரும். எல்லா கோள்களுக்கும் அதே கதை தான். எல்லா கோளும் தானே சுற்றும். சூரியனுக்கு ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா இருட்டாயிரும், இரவு. சூரியன் பக்கம் வந்துருச்சுன்னா பகல். அந்த இடத்துக்கு அது அங்கே போட்டிருக்கான். என்னது? புதனுக்கு வளிமண்டலம் இல்லை. ஆனால் நம்ம பூமியில் என்ன இருக்குன்னா வளிமண்டலம் இருக்குது. வளிமண்டலம்னா பார்த்தோமா? பூமி மேலே என்ன இருக்குது? கேஸ் மெட்டீரியல் இருக்குது. அது பகலில் என்ன ஆகுனா தரையில் வந்து சூரிய ஒளி பட்டு தரை ஹீட் ஆகி வெப்பத்தை வெளியிடும். அப்போ அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கேஸ் இருக்குல்ல, அவங்க பிடிச்சிக்குவாங்க. அதனால் நைட்டு ஃபுல்லாக கதப்பாக இருக்கும். பிடிச்சி வச்சிக்க மாட்டாங்க, பிடிச்சி இழந்துக்கிட்டே இருப்பாங்க. 6 மணிக்கு அடுப்பு ஆஃப் ஆயிரும். 6 மணிக்கு அடுப்பு ஆஃப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் பக்கத்துக்கு ஆப்போசிட் போயிடும், சூரிய ஒளி கிடைக்காது. சரியா? அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ 6 மணிக்கு மேலே என்ன இருக்கும்? கதப்பாக இருக்கும். என்ன காரணம்னா நம்ம வளிமண்டலம் வெப்பத்தை பிடிச்சி வச்சு நமக்கு அந்த கதப்பு கொடுக்குது. அது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அது ஒரு லைனில் சொல்லி வச்சுருக்கானுங்க, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி ஓகேவா? அந்த மாதிரி வளிமண்டலம் எங்கே கிடையாது? புதனில் கிடையாது. அதனால் சூரியன் பக்கம் இருக்கும்போது தான் வெயில் மண்டையை புழக்கும். சரியா? இருட்டாயிருச்சு அப்படின்னாங்க உடனே கூலாயிரும். அடுத்த செகண்டே ஜில்லுன்னு ஆயிரும். என்ன காரணம்? மெயினாக யூபிஎஸ்சி கேட்பாங்க பாருங்கள். வளிமண்டலம் இல்லை. நான் வளிமண்டலத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். மேலும் புதன் கோளுக்கு துணைக்கோள் எதுவும் இல்லை. துணைக்கோள் இல்லாத கோள்கள் 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கும் துணைக்கோள் கிடையாது. இவங்க 2 பேர்த்துக்கும். மற்ற எல்லாத்துக்குமே துணைக்கோள் இருக்கும். சேட்டலைட் இங்கிலீஷில். துணைக்கோள்னால் என்னென்னு பார்த்தோம்? கோள்லேருந்து பிரிஞ்சு வந்த பாறை, அந்த கோளை சுற்றி வரும். துணைக்கோள் இங்கிலீஷில் சேட்டலைட். நமக்கு ஒரு சேட்டலைட் இருக்குது, நிலா. நமக்கு அந்த சேட்டலைட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? நிலான்னு வச்சுருக்கோம். அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன்கோள் நாம் வெறுங்கண்களால் காண முடியும். ஆனால் டெய்லியும் பார்க்க முடியாது, என்றைக்காவது தான் பார்க்க முடியும். வெள்ளிக்கோளை தான் என்ன பண்ணலாம்? டெய்லியும் பார்க்கலாம். பிரைட்டாக பிளிங்க் ஆகாமல் இருக்கும். விடிய காலையில், சாயந்தரத்தில். விடிய காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் மறையும் பொழுது. என்ன காரணம்னு தெரியுதா? படத்தை பார்த்தா தெரியும். 2 பேர் இங்கே இருக்காங்களா? இப்போ சேலம் இங்கே சுற்றிட்டு வருது. சாயந்தரம் இந்த இடத்துல இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா சாயந்தரம் இந்த இடத்துல இருக்கும். அப்போ தெரியும். விடிய காலையில் தெரியும். விடிஞ்சிருச்சு அப்படின்னா சூரியன் பிரைட்டாக இருக்கும். அதனால் இவங்க 2 பேர் தெரிய மாட்டாங்க. நைட்டில் சுத்தமாக தெரிய மாட்டாங்க. நைட்டில் எங்கே இருக்கும்? நம்ம சேலம் இந்த பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். கற்பனை பண்ணுங்கள். ஸோ அந்த பக்கம் இருக்கும், நமக்கு தெரியாது. இரவில் தெரியாது இவங்க 2 பேரும். சாயந்தரம் சூரியன் மறையும் பொழுது, காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அவர் தான் என்னம்மா பண்ணுற? கவனி, இங்கே கவனிங்க. செல்ஃபோன் எப்போ வேணாலும் நோண்டிக்கலாம். என் கிளாஸ் கேட்க முடியாது, பார்த்துக்கோ. அங்கே வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன், என்னால் முடியாது. கவனி.
அடுத்தது வெறுங்கனால் காண முடியும். வெறுங்கனால பார்க்கலாம். எப்போ எல்லாமே கேட்பான் எதை வேணாலும். பட் இவர் இருக்கார் இல்லையா வெள்ளி, இவர் நம்ம கூடயே ட்ராவல் ஆவார். அதனால் இவர் டெய்லி சாயந்தரம் சூரியன் மறையும் பொழுது பிரைட்டாக தெரியும். எந்த பக்கம் சூரியன் மறையும்? மேற்கில். டெய்லி காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் பிரைட்டாக. எந்திரிச்சு போய் பாருங்கள். யாராவது பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இவருக்கு பேர் விடிவெள்ளி. இவர் என்னைக்காவது தான் வருவார். யார்? புதன். அதனால தான் பழமொழி இருக்கா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு. அதுதான் பழமொழி. இதை வச்சு தான் அந்த பழமொழி. உடனே புதன்கிழமைனா ரொம்ப சூப்பரான நாள், அன்றைக்கி தான் எல்லா நல்ல நாளும் நடக்கணும் அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கி விட்டானுங்க. அன்றைக்கி கல்யாணம் பண்ணவங்களாம் நல்லா இருக்கானா? எத்தனை பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க? அன்றைக்கி பிறந்தவங்களாம் சாகாமல் இருக்கான் பாருங்க. கேட்குறாங்க கேனீங்கன்னா எருவு மாடு ஏரோப்ளைன் உடனே ஓட்டிகிட்டு இருக்கானுங்க நமக்குலாம். சரி, அடுத்தது கேட்டாக்கா எங்கள் நம்பிக்கையை கெடுக்குறீங்க. நம்பிக்கை வேண்டா, மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு தர்ற, முட்டாளாக இருக்கிற, கொஞ்சம் அறிவாக சிந்திடா அப்படின்னு சொன்னாக்க, இல்லை என் நம்பிக்கைனாக்கா என்னத்தை சொல்கிறது? இப்போது முட்டாளாவே சுற்றிட்டு. அடுத்து வெள்ளி, வெப்பமான கோள், சூரியனுக்கு மிக அருகில். அது எப்படி இருக்கும்? புதன் பகலில் பயங்கர வெப்பம், இரவில் பயங்கர குளிர். இது அப்படி கிடையாது, வெப்பமான கோள். இதுக்கு வளிமண்டலம் இருக்கும். வளிமண்டலத்தில் வெப்பத்தை பிடிச்சிக்கக்கூடிய கேஸ் இருக்குது. அவங்க வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க. இதில் வெள்ளிக்கோளில். வெள்ளிக்கோள் எங்கே இருக்குது? ரெண்டாவது. புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டைக்கோள்கள், ட்வின் பிளானட்ஸ். இது அப்படியே பின்னாடி கொடுமா, பின்னாடி பாஸ் பண்ணு. ரைட். அதன் சுழலும் காலம், சுழலுனா தற்சுழற்சி, ஒரு ரவுண்டு அடித்து முடிக்கிறதுக்கு 243 நாள் ஆகுமா. புவி தன்னை சுற்ற எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 24 மணி நேரம் எடுத்துக்கும். வெறும் 24 மணி நேரம் ஒரு நாள். அதே நிலான்றேன், வெள்ளிக்கோள் தன்னைத்தானே ஒரு சுற்ற 243 நாள் ஆகும். தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறது, ரொட்டேஷனுக்கு அதிக நாள் எடுத்துக்கூடிய ஒரே கோள் எது? வெள்ளி. யுரேனஸை போன்ற இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. கடிகார சுற்று இப்படி சுற்றுது, தற்சுழற்சி. நம்ம கோள் எப்படி சுற்றுது? மேற்கிலேருந்து கிழக்காக. அதனால தான் சூரியன் கிழக்கிலேருந்து உதிக்கிற மாதிரி தெரியும். மேற்கிலிருந்து கிழக்காக தற்சுழற்சி இருக்கிறதுனால கிழக்கில் சூரியன் உதிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். சொல்லுங்கள். மற்ற கோள்கள்லாம் ஆன்டி கிளாக் வைஸு, அதுக்கு ஆப்போசிட் இவங்க கிளாக் வைஸ். சரியா? ரைட். இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுகிறது தற்சுழல். அதனால தான் 243 நாள். நம்மளுக்கு 24 மணி நேரத்தில் ஒரு ரவுண்டு முடிச்சிடும். தன்னை தானே சுற்றி, சூரியனை சுற்றி வரதில்லை, தன்னை தானே சுற்றி. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. புதன்கோளை போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள் இல்லை, முன்னாடியே பார்த்துட்டோம். அன்பு அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளாமா வீனஸ், அந்த பேரை வச்சுட்டானுங்களாமா. ரொம்ப முக்கியம் அது நமக்கு. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படாத விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். அந்தினா சாயந்தரம். கேள்வி கேட்குறான். புதன் சூரியனுக்கு அருகில் இருந்தபோதும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள். வெள்ளியில் வளிமண்டலம் சொன்னாலையா, அதில் மீத்தேன் கேஸ் அதிகமாக இருக்கும், க்ரீன் ஹவுஸ் கேஸ். அதை பற்றி பார்ப்போம், பின்னாடி வரும். பசுங்குடியில் வாய்க்கால், அந்த கேஸ் தான் ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கும். அந்த ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கக்கூடிய மீத்தேன் கேஸ் அதிகம். மீத்தேனோட ஃபார்முலா என்னமா? CH4, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன். சாண எரிவாயுலேருந்தெல்லாம் வரும் இல்லையா, பார்ப்போம்.
பிரகாசமாக இருக்குது தெரியக்கூடிய, நிலாவுக்கு அப்புறம் பிரகாசமாக இரவில் தெரியக்கூடியது இதுதான் வெள்ளிக்கோள். பூமி 3வது கோள், எர்த் 3வதாக இருக்குது. 5வது பெரிய கோள். சரியா? பூமி 4/3 பகுதி பரப்பு, மேற்பரப்பு. 100 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 75 ஏக்கரு தண்ணியால் மூடி இருக்குது. மிச்சம் 25 ஏக்கர் தானே அது நிலப்பரப்பு, அதில் தான் நம்ம வசிக்கிறோம். அதனால தான் ப்ளூ கலரில் தெரியுது வானத்திலேருந்து பார்த்தா, தண்ணி பரப்பு அதிகமாக இருக்கிறனால. ஸோ ப்ளூ பிளானட், நீலக்கோள் அப்படிம்பாங்க எதை? பூமியை. நீர்க்கோள், வாட்டர் பிளானட். அங்கேயும் ரோமானிய கடவுளாக சரி வாங்க. ரோமானிய கடவுள் பேரால் அழைக்கப்படாத ஒரே கோளாமா. சரி, இக்கோள் உயிரினங்களை கொண்ட ஒரே கோள். உயிரினம் 8 கோளில் உயிரினம் வசிக்கக்கூடிய ஒரே கோள் எது? இதுதான். ஏன்னா சரியான டிஸ்டன்ஸில் இருக்குது, சரியான வெப்பம், குளிர், சூரியன்லேருந்து சரியான டிஸ்டன்ஸில் இருக்குது, வெப்பம் தண்ணிலாம் கரெக்டாக இருக்குது. அதனால் உயிரினம் வசிக்குது. அதான் சொல்கிறாங்க, இதே மாதிரி ஏதாவது ஒரு நட்சத்திரம் அதிலிருந்து பிரிஞ்ச கோள் இதே டிஸ்டன்ஸில் இருந்தால் அங்கேயும் என்ன இருக்கணும், இதேமாரி கெமிக்கல் ப்ராசஸில் நம்மளை மாதிரி அழிக்கக்கூடிய ஜந்துக்கள் உருவாகிருக்கணும் அங்கே அப்படின்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது புவியின் துருவ விட்டம். புவியின் துருவ விட்டம், விட்டெல்லாம் தெரியும்ல, இங்கிலீஷில் டயாமீட்டர்னா தெரியும்ல. என்ன, ஒரு பால் இருக்குது, இந்த பாலில் ஒரு எண்டுலேருந்து இந்த எண்டு எவ்வளோ லென்த் இருக்குது? எவ்வளோவாம்மா? 12,714. அதே நிலநடுக்கோடு, பூமி எப்படி 2ஆக பிரிக்கிறாங்க, நிலநடுக்கோடு இப்படி வட்டமாக போடணும். இந்த இடத்துல அந்த ஒரு குச்சி எங்கேருந்து சொருகுறோம், அந்த பக்கம் வெளியில் எடுத்து எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தோம்னா நிலநடுக்கோடு விட்டோம். துருவம்னா இந்த எண்டு இந்த எண்டு, இதை மையமாக வச்சு தான் பூமி சுற்றிட்டு வருது. இது வட துருவம், இது தென் துருவம். இந்த எண்ணில் குச்சியை சொருவி அந்த எண்ணில் எடுத்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தா துருவ விட்டோம். அது எவ்வளவு? 12,714 கிலோமீட்டர். சரியா? பூமத்திய ரேகை, அதாவது நிலநடுக்கோடு இது. இந்த எண்ணில் சொருவி அந்த எண்ணில் எடுத்து பார்க்குறோம். அது எவ்வளவு? 12,756. இதில் என்ன தெரியுது? நிலநடுக்கோட்டு விட்டம் துருவ விட்டத்தை விட அதிகமாக இருக்குது. அப்போ நிலநடுக்கோட்டில் குண்டா பருமன் அதிகமாக இருக்குது. நிலநடுக்கோட்டில் குண்டாக இருக்கும், துருவ பகுதியில் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அதேமாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம் முழுலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் சரியா? உண்மையான அது நம்ம அனுப்புனதை நான் கேட்குறேன். நீர்க்கோள் அந்த மாதிரி படிச்சுக்கங்க, காதில் கேட்டிங்கள அதுதான். இதோட மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருக்குது. இரும்பு ஆக்சைடுனா துருப்பு பிடிச்சி தண்ணி ஊற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும்? சிவப்பு கலராக இருக்குமா? அதனால தான் செந்நிறக்கோள். இது கேட்பாங்க, மார்ஸ் ஏன் செந்நிறக்கோள்னு கேட்பாங்க. அது மேலே மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருக்குது. சிவந்த கோள், ரெட் பிளானட். வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாக இருக்குது. வளிமண்டலம் இருக்குது, மெல்லிஸாக இருக்குது. வளிமண்டலமே இல்லாத கோள் இது புதன். இதன் துருவ பகுதியில் புவியை போன்றே பனி கவிகள், ஐஸ் கேப்ஸ் இருக்காமா. ஐஸ் கேப்ஸ்னால் பனி. துருவ நம்ம இதில் என்ன இருக்கும்? துருவ போனால் இது ஐஸ் கட்டி இருக்கா? கிளேசியரில் ஐஸ் கட்டி. கிளேசியர் வேறு, அது வேறு. ஐஸ் கட்டி மூவ் ஆனால் அதுக்கு பேர் கிளேசியர். சரியா? கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது போபஸ், டீமஸ், அவங்களோட துணைக்கோள்கள். போபஸ், டீமஸ் யாரோட துணைக்கோள்? செவ்வாயோட துணைக்கோள். நமக்கு ஒரு துணைக்கோள், அடுத்தது செவ்வாய்க்கு 2 துணைக்கோள். ஃபஸ்ட்டு 2 பேர்த்துக்கு என்ன கிடையாது? துணைக்கோளே கிடையாது. சுற்றி வரும் கலன் ஆர்பிட்டார். வாங்க தரை உறுதிக்கு பேர் ரோவர். தரையில் ஆர்பிட்டர் சுற்றிட்டு வரும், அப்புறம் இறங்கி வண்டி ஒன்று ஓடும். நம்ம கூட அனுப்புனோமே மார்ஸுக்கு ஒன்று,
அதுக்கு பேர் ரோவர். சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. என்னென்ன கோள் பார்த்துருக்கோம்? சரி, புதன், வெள்ளி, பூமி, இங்கிலீஷில் என்ன? மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ். ரைட். அடுத்து 5வது கோள். இன்னர் பிளானட்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து அவுட்டர் பிளானட்ஸ், வெளிக்கோள்கள். வெளிக்கோளில் முதல் கோள் வந்துட்டு ஜூபிட்டர். இதான் சூரிய குடும்பத்திலே பெரிய கோள். சூரியனுக்கு அப்புறம் பெரிய பொருள் 5வதாக இருக்குது. கரெக்டா? ரோமானியனுக்கு பேர் வச்சுருக்காங்க ஜூபிட்டர். நிலா மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரியக்கூடியது. நம்ம தானே இரவில் பிரகாசமாக விண்ணில் தெரிகிறது எது? ஃபஸ்ட்டு நிலா, அடுத்து வெள்ளி, அடுத்து யார்? ஜூபிட்டர், வியாழன் தான். சூரிய குடும்பத்திலே மிகவும் வேகமாக சுழலக்கூடியது, தற்சுழற்சி. இவர் தான் பெரியவர். இவர் தான் தற்சுழற்சி லேட்டாகணும், ஆனால் இவர் தான் வேகமாக சுற்றுவார். சரி, எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள், எவ்வளோ நேரம் போட்டிருக்கானா? நம்மளதோட 24 மணி நேரத்தோட கம்மி நேரம் தான் எடுத்துக்கும் தற்சுழற்சி. வளிமக்கோள், ஜோவியன் பிளானட், வளிமண்டலம் அடர்த்தியாக காணப்படும், அதனால் அந்த பேர். இதன் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன், ஹீலியம் தான் இருக்குது. ஹைட்ரஜன், ஹீலியம் மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ளது கோள். பெரியவரா? அதுதானே பெருசு இருக்குது இல்லையா? அதனால் பெரிய ஆள் கூட தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பான், அடியாளுங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. அவற்றுள் 60க்கு மேற்பட்டது, 63க்கு மேலேன்னு நினைக்கிறேன். ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ, இதெல்லாம் யாரோட துணைக்கோள்? ஜூபிட்டரோட துணை. ஜூபிட்டர் நினச்சிட்டே பார்த்துட்டு வரணும். ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ, இதெல்லாம் வந்துட்டு அதில் அந்த 60க்கு மேற்பட்டதில் அது ஒன்று. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், செவ்வாய்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 2014 அனுப்புனாங்க. அதுக்கு பேர் தானது மங்கள்யான். செவ்வாய்க்கு வந்துட்டு வடமொழியில் வந்து மங்கள்வார்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கள்யான் செவ்வாய்க்கு. புரியல? திங்களா? செவ்வாய்க்கு பேர் திங்களா? திங்கள் கிடையாது, செவ்வாய்க்கிழமை தான் மங்கள்வார்னு சொல்லுவாங்க. மங்கள்யான் அனுப்புகிறாங்க. செவ்வாய்க்கோளை ஆராயும் நாடுகள் பட்டியலில் ஃபஸ்ட்டு ரஷ்யா, அப்புறம் நாசா, அப்புறம் ஐரோப்பா விண்வெளி. நாசா வந்து அமெரிக்காவுது, சரியா? அப்புறம் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இந்த 3 பேர்த்த தவிர 4வதாக நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். அப்புறம் இது ரிலேட்டட்லாம் கரண்ட் அஃபேரில் வரும், நடந்ததெல்லாம், இப்போ நடக்கிறதெல்லாம் இதோட அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை நீங்களே பார்த்துக்கோங்க, ஓகேவா? என்ன இருக்கு? சனி 6வது கோள், சூரியன்கிட்டருந்து 2வது பெரிய கோள். அப்புறம் இன்னொரு விஷயம், வெளிக்கோள்கள் எல்லாத்துக்குமே ஒரு வளையம் இருக்கும். அந்த கோள்லேருந்து பிரிஞ்சு போன கல், மண், தூசி, ஐஸ் கட்டி, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வளையமாக சுற்றிட்டு வருவாங்க. பட் சனிக்கோளில் மட்டும் வெளிப்படையாக தெரியும், மற்ற கோள்லாம் உத்து கவனித்தா தான் தெரியும். புரிஞ்சதா? ரைட். படம் பார்க்குறப்ப இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். 2வது பெரிய கோள், சூரியன்கிட்டருந்து எத்தனாவது ஆள்? 6வது ஆள். ரோமானிய கடவுள் சனி பேரை வச்சுட்டானுங்க, சாட்டனை. பனித்துளி, பாறை, தூசு துகள், அது பெரிய வளையமாக அதை சுற்றிட்டு இருக்கு. அது வெளிப்படையாகவே தெரியும். 62 துணைக்கோள்களை கொண்டது. 2வது அதிகமான துணைக்கோள். 2வது பெரிய கோள் இவர் தான், 2வது அதிகமான துணைக்கோள் கொண்டவர் தான். இதில் மிகப்பெரிய சனிக்கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் இது டைட்டன். சூரிய குடும்பத்தில் துணைக்கோள்களில் நைட்ரஜன், மீத்தேன், நைட்ரஜன் N2, மீத்தேன்
CH4 மீத்தேன் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், வெளியில் இருக்குன்னு பார்த்தோம் மீத்தேன். இந்த 2 கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய துணைக்கோள், ஒரே துணைக்கோள் எது, டைட்டன். வியாழனில் என்ன கேஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், ஹைட்ரஜனு ஹீலியமும், சூரியனில் இருக்கக்கூடிய கேஸ். ஓகேவா, ரைட். அந்த மாதிரி மேகங்கள் வளிமண்டலம் கொண்ட ஒரே துணைக்கோள். நிலாவில் வளிமண்டலம் கிடையாது, சரியா. வளிமண்டலம் இருக்கும் சூரிய குடும்பத்தில் வளிமண்டலம் இருக்கக்கூடிய ஒரே துணைக்கோள் இது டைட்டன் தான். சனியினுடைய துணைக்கோள் டைட்டன். இந்த சனிக்கோளினுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். நீரை விட கம்மியாம்மா கேட்பாங்க. நீரை விட குறைவான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்பாங்க. எது, சனி. யுரேனஸ் 7வது, சூரியன்கிட்டருந்து 7வது இருக்கக்கூடிய கோள். 1781 தான் கண்டுபிடிக்கிறாங்க, வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவர். வாரத்தோட 7 நாள் இருக்குல்ல, எது எது, ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், சரியா. அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் 3 கோள், அந்த பக்கம் 2 கோள். வெறுங்கண்ணால் பார்க்க, பூமியிலேருந்து வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த 2 கோள், இந்த 3 கோள். அதான் வாரத்தோட 7 நாள். இந்த 2 கோளை வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். டெலஸ்கோப் வச்சு இந்த 2 கோளை எப்போ தான் கண்டுபிடிக்கிறானுங்க, 1781 தான் கண்டுபிடிக்கிறானுங்க. முதல் டெலஸ்கோப் யார் ஃபார்ம் பண்ணது, யார், கலீலியோ. கலீலியோ தான் முதல் டெலஸ்கோப். 1500 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பார் அவர் தான். தொலைநோக்கி, டெலஸ்கோப், டெலின்னா தூரம்னு அர்த்தம், ஸ்கோப்னா பார்க்குறது, தொலைநோக்கி. இப்போ தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் வில்லியம் ஹெர்ஷல் பார்க்குறார். சூரியன்கிட்டருந்து 7வது. மீத்தேன் கேஸ் அதிகமாக இருக்குது இதில், அதனால் பச்சையாக தெரியுது இங்கேருந்து பார்க்குறது. வயல்வெளிகளில் மீத்தேன் கேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகும். வயல்வெளி இருக்குல்ல, வயல்வெளியில் மெயினாக நெல் வயல் இருக்குல்ல, அதிலிருந்து மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த பச்சை இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விண் கடவுளாமா யுரேனஸ் அவனுங்களதில். கடிகார சுற்றில் அது ஒரு மாதிரி உருண்டுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதிர் திசையில் சுற்றும். கடிகார சுற்று. நம்ம கோள், மற்ற கோள்லாம் கடிகார எதிர் திசை, இது கடிகார சுற்று. இதை நச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் சுற்றுப்பாதையில் பந்து போல் உருண்டுட்டு போகுமா, இப்படி உருண்டுட்டு போகுது, இப்படி உருண்டுட்டு போகுது, அப்படி நேரம் இல்லாமல் உருண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. 27 துணைக்கோள். டைட்டானியா இதோட கோள், யுரேனஸ்னுடைய. டைட்டான் அது யாரோடது, சனியோடது. டைட்டானியா வருது யுரேனஸ்க்கு, பச்சை கலரில் இருக்கும், கரெக்டாக. சூரியன்லேருந்து 7வதாக இருக்கக்கூடியது. ஏன் பச்சை கலரில் தெரியுது யுரேனஸ், மீத்தேன் கேஸ் இருக்குது. 8வது மிக தொலைவில் உள்ள கோள் தான் இது நெப்டியூன். கடல் கடவுள் பேர். ஆமாம், பலத்த காற்று வீசுமா, குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப கூலான பிளானட் அதுதான். ஏன் ரொம்ப கூலாக இருக்குது, சூரியன் அடுப்புக்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, சரியா. அதில் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். டைட்டன் சனி, டைட்டானியா யுரேனஸ், டைட்டன் இதில் நெப்டியூன். மிகவும் தொலைவுள்ளது, மிகவும் குளிர்ந்து காணப்படுது. நீலம் வெள்ளை நிறம் யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுது. யுரேனஸ் கோள் பச்சை கலரில் இருக்குது, இது ப்ளூ வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குது. குறுங்கோள் டார்க் பிளானட்.
செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே சின்ன சின்ன பாறைங்க சுற்றிக்கிட்டு வருது. அந்த பாறைக்கு பேர் தானே குறுங்கோள். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பட்டையாக தெரியுது. ஸோ குறுங்கோள் பட்டை. எந்த 2 கோள்களுக்கிடையே? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே, மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடக்கும், பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஸோ சாரி, இது குறுங்கோள் போட்டானுங்களா, இந்த தப்பாக போட்டிருக்கானுங்க. டவ் இங்கிலீஷை பார்த்து சொல்லுவோம். சரி, அதான் பழைய பேர் குள்ளக்கோள். இப்போ புக்கை மாத்திரன்னு மாற்றி கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு தமிழ் வார்த்தையெல்லாம் போட்டு குழப்பி வச்சுருக்கிறானுங்க. இங்கிலீஷை வச்சு டோஃப் பிளானட். டோஃப் அப்படின்னா குள்ளை அப்படின்னு அர்த்தம். இந்த 8 கோள்களை தாண்டி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கொஞ்சம் பாறைங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த பாறையோட சைஸு நம்ம நிலா இருக்குல்ல, பூமியோட துணைக்கோள், அதோட சின்னதாக இருக்குது சைஸு. அதனால் ப்ளூட்டோ இருக்கு இல்லையா, 9வது கோள், அதையும் கொண்டு போய் 2006 குள்ளக்கோளில் சேர்த்திட்டானுங்க. அது ஒரு பாறை தான், நம்ம நிலாவோட சின்னது. அவங்களாம் 8 கோள்களுக்கு அப்பால் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதான் டாஃப் பிளானட். இங்கிலீஷ் தமிழில் விட்டுருங்க, இங்கிலீஷ் வச்சுப்போங்க. குளிர்ந்து ஒளி இல்லாமல் காணப்படுது, கோள வடிவத்தில் இருக்குமாமா. அதே பூமி சைஸ் ஷேப்பு தான். பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது ஒரு கோள்லாம் என்ன பண்ணும், இந்த பாதைனா அதில் ஒரு கோள் தான் சுற்றும், இந்த பாதைனா ஒரு கோள் தான் சுற்றும். இதில் இந்த குள்ளக்கோள்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பாதையில் 2-3 கோள் சுற்றுவாங்க. இங்கே ஒருத்தர் இருப்பார், இங்கே ஒருத்தர் இருப்பார், இங்கே ஒருத்தர். அதான் சொல்கிறாங்க. அந்த டாஃப் பிளானட்டுக்கு எடுத்துக்காட்டு ப்ளூட்டோ, செரஸு, ஏரிஸ், மேக்மேக், டௌமியா. முக்கியமான இவனுங்க கண்டுபிடிச்சி பேர் வச்சுருக்கானுங்க. டாஃப் பிளானட் முடிஞ்சா அடுத்தது துணைக்கோள். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இருக்கிற அந்த கோள் பின்னாடி வருது. இந்த அதை சிறுங்கோள்னு மாட்டாங்க, குறுங்கோள் இருந்து பழைய பேர் சிறுங்கோள், அஸ்ட்ராய்ட். அது இங்கே இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பூமியினுடைய சேட்டலைட் துணைக்கோள், பூமியிலேருந்து பிரிஞ்சு போனால் பாறை, பூமியை சுற்றிக்கிட்டே வருது. அதுக்கு பேர் என்னது? நிலவு, திங்கள், மதி, நிலா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது தமிழில். பூமியின் ஒரே துணைக்கோள். இது தன்னைத்தானே சுற்றுறதுக்கும் பூமியை சுற்றி வர்றதுக்கு ஒரே டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம நிலவோட ஒரு பாட்டு மட்டும்தான் பார்ப்போம் எப்பயுமே. இந்த பாட்டை நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே அமெரிக்கா இருக்கா, யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம இந்தியா இருக்கா, நம்ம பூமியிலேருந்து பார்க்குறோம். எப்பயுமே இது நம்ம முன்னோர்கள்லேருந்து இன்றைக்கி வரை யூஎஸ்ஏவை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நிலாவில் யூஎஸ்ஏ அப்படி வச்சுக்கோங்க. இந்த பகுதியை பார்த்ததில்ல. அதான் அதுக்கு என்ன காரணம், தன்னைத்தானே சுற்றுறதுக்கும் பூமியை சுற்றி வர்றதுக்கும் ஒரே நேரம். எவ்வளோ நாள் எடுத்துக்குது? 27 நாள். பூமி தன்னைத்தானே சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 24 மணி நேரம். சூரியனை சுற்றி வர எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 365.25 நாள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? ஆனால் இது இப்படி இங்கேருந்து கிளம்புது, இதான் நிலான்னு வச்சுக்கோங்க. கிளம்பி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருது. அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே தனித்தானே ஒரு ரவுண்டு அடிச்சுக்கும். புரிஞ்சுதா? ரைட். 28 நாள் 27 நாள் 8 மணி நேரம். தனித்தானே சுற்றுறதுக்கும் பூமியை சுற்றி வர்றதுக்கும் நிலா எடுத்துக்கக்கூடிய காலம். வளிமண்டலம் கிடையாது அதுக்கு. ஓகே. இதன் காரணமாக விண்கற்களின் தாக்கத்தால் இதன் மேற்பகுதி அதிக அளவில் தரைக்குழிகள், பள்ளங்கள் காணப்படுதாம். சொன்னால நிறையா பாறை அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு. அது பக்கத்தில் போகும்போது அது பிடிச்சி இழுத்துரும். அது போய் தரையில் டம்முன்னு விழுந்தா என்ன ஆகும்? பள்ளமாயிரும். பூமியிலேருந்து 3,84,400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது சராசரி தொலைவு தான். 4ல் 1 பங்கு அளவுடையது பூமியில். சரியா? பூமியோட விட்டம் 4 மீட்ரு அப்படின்னா நிலாவோட விட்டம் அளவு யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 4ல் 1 பங்குன்ட்டான். பூமியோட விட்டம் 4 மீட்டர்னா நிலாவோட விட்டம் அளவு
இன்னும் அது 4 மீட்டரில் 4 ஒரு பங்கு எவ்வளோம்மா? 1 மீட்டர். அது சொல்லுங்கள். ஐயா சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்களே என்ன பண்ணாலும். நானும் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சிந்திங்க சிந்திங்க சிந்திங்கன்ட்டு. நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்னு தெரில. போங்க. 1 மீட்ரு இப்படி தான் படிக்கணும். படிக்கும் பொழுது கற்பனை பண்ணணும். மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு தான். செலஸ்டியல் பாடியா விண்பொருளுக்கு? சிறுங்கோள். அதான் குறுங்கோள்னு சொன்னால அது பழைய புக்கில் குறுங்கோள்னு இருக்கும். அஸ்ட்ராய்டு எந்தெந்த 2 கோளுக்கு நடுவில் இருக்கும்? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நல்ல மாசு ஜூபிட்டர். இது நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கு பட்டையாக இருக்கும். அதனால் குறுங்கோள் பட்டை அஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிம்பாங்க. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலன்ட்டான் புது புக்கில். அஸ்ட்ராய்டு பெல்ட்டு இங்கிலீஷில். இங்கே போட்டிருக்காங்க குறுங்கோள்னு போட்டிருக்காம என்று அழைக்கப்படுகின்றன. அப்படி கொடுமைப்படுத்தி வச்சுருக்கிறானுங்க. இந்த நீட்டுன்ற பேரில் ஒரு புக்கு ஃப்ரேம் பண்ணால் டைம் ஆகும். நீட்டுன்ற பேரில் டக்குன்னு அந்த டிக்கெட்டு மண்டையை போட்டுச்சு. அடுத்து ஒருத்தன் வந்தான், இவனை வச்சு கையெழுத்து வாங்கி நீட்டு நுழைச்சி விட்டு டக்குன்னு புக்கை மாற்றி விட்டானுங்க. அடுத்த 6 மாதம் கூட ஆகலை. நல்லா கொடுமை பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்படி இங்கிலீஷில் என்னது விக்கிபீடியாவில் காப்பி பண்ணி போட்டு அதை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டானுங்க. அதனால் கொடுமையாக இருக்குது. ஏகப்பட்ட தப்பு புக்கில். கோமேட்ஸ் விண்மீன், வால் விண்மீன். ஆக்சுவலாக அது விண்மீன்லாம் கிடையாது, அது ஒரு பாறை. விண்மீன்னானது நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரே விண்மீன் யார்? சூரியன் தான். தானாக வெப்பத்தையும் ஒளியும் உற்பத்தி பண்ணும். பல மடங்கு பெருசாக இருக்கும். இது என்ன ஆகுனா இந்த அங்கே வருது பாருங்க, இதெல்லாம் வால் நட்சத்திரம். ரொம்ப தூரத்துக்கு போய் சுற்றிட்டு வரும். ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை சுற்றிலும் ஐஸ் கட்டியெலாம் இருக்குது. நம்மளது மாதிரி இங்கே பக்கத்தில் சுற்றாமல் ரொம்ப தூரம் போயிட்டு சுற்றிட்டு வரும். அப்போ ஒரு வரும், சுற்றிட்டு வரும் இப்படியோ அப்படியோ. அப்போ வரும்பொழுது சூரியனுக்கு பக்கத்தில் வரும்பொழுது மேலே பனி கட்டி இருக்கா, அது உருகி பறக்க ஆரம்பிக்கும். அதில் சூரிய ஒளி பட்டு நமக்கு இது தலை மாதிரியும் வால் முளைச்ச மாதிரியும் இருக்கும். அது வால் நட்சத்திரம்ட்டானுங்க. நட்சத்திரம்லாம் கிடையாது, ஒரு பாறை. ஓகேவா? இது எப்போயாவது 4 வருஷம் 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி வரும். அதையும் ஏமாற்றிட்டானுங்க. அதை வச்சு அங்கே பாரு மேலே வால் நட்சத்திரம் முளைக்குது அப்படின்னு என்ன பண்ணுவானுங்க? யார்? பணக்காரன்ட்ட போய் சொல்லி கொள்ளையடிச்சிருவானுங்க. இருக்கிறதுல ஒரு நாட்டில் பணக்காரன் யாராக இருப்பான்? ராஜாக்கிட்ட ஏமாத்தோம். டே அவ்வளோதான், நீ செத்து போக போகிற அப்படிம்பானுங்க. அப்புறம் அதோட பணக்காரன், அவ்வளோதான்டா உனக்கு ஆயுசு, உன் பேரன் வந்து உன்னை கொல்ல போகிறான். ஐயோ உயிர் போகுதுன்னா, பணம் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான், உயிர் போகுதுன்னா என்ன பண்ணுவான்? அடிச்சுக்குவானா? ஐயோ அப்படின்ட்டு. என்னங்க பரிகாரம்? அதுக்கு நிறையா செலவாகுமா? உயிரே போகுது, செலவானா ஆகிட்டு போகுது. செலவு பண்ணுவான், அள்ளி விடுவான். அதை சாக்க வச்சு அவன் ஏமாற்றி சுருட்டி அள்ளிட்டு போயிடுவான். சரியா? யாகம் நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது வால் விண்மீன்கள் தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும். திடப்பொருளாலான தலைப்பகுதி பனிக்கட்டிலால் பிணைக்கப்பட்டுள்ள அதை பாறை பனிக்கட்டி இருக்குது. அதில் அதன் வால் பகுதி வாயுக்களால் ஆனது. ஐஸ் கட்டி உருகினாவும் பறக்கும் வால் பகுதி. அதாவது புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது ஹேலியாமா வால் விண்மீன். 86 வந்திருக்கு. திரும்ப 2061 வருமாமா. நம்மள யாராவது உயிரோடு இருந்தோம்னா பார்க்கலாம் ஹேலியை. சரியா? சரி. அதுக்குள்ளேயாவது கொஞ்சம் அறிவு வளராது இவனுங்க. முட்டாப்பயிலுக்கு தானே அது. வேறு இவனுங்க வேறு இருக்கானுங்க, விளங்காது. புக்கெல்லாம் மாற்றிட்டு. மீட்டியர்ஸ் புதிய கல்விக் கொள்கைன்ட்டு. மீட்டரைட்ஸ் விண்கல். இது சின்ன சின்ன கல். இவங்க இப்போ நம்ம பார்த்தவங்களாம் இல்லாமல் அங்கங்கே இருக்கா, இதெல்லாம் சின்ன சின்ன கல். அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். வரும்பொழுது ஒரு வேளை நம்ம பூமிக்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பூமியோட கிராவிட்டினால் உள்ளே பூந்துடும் பூமிக்குள்ளே. இந்த பூமியை சுற்றில என்ன இருக்குது? வளிமண்டலம் இருக்குது.
கல்லை இழுத்துருச்சு. வளிமண்டலம் ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வளிமண்டலம் இருக்குது. வளிமண்டலம் கேஸ் தானே, அது உள்ளே பூந்துடும். அதில் பூந்து புஷ்ஷுன்னு வரும். ஒரு பொருள் இன்னொரு பொருள் உரசுனா என்னது? உராய்வு விசை. உராய்வு விசை என்னத்தை உருவாக்கும்? ஹீட்டை. கை உரசுங்க. அப்போ அந்த கல் ஹீட்டை யூஸ் பண்ணி கல் பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். சின்ன கல்லாக இருந்தால் வானத்திலே காணாமல் போயிடும். எரி நட்சத்திரம்மா, நட்சத்திரம்லாம் இல்லை, அது எரி கல், அது சின்ன கல், சாம்பலாகி போயிடும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் சாம்பலாகிட்டு எரிஞ்சது போக மிச்சம் வந்து தரையில் விழுகும். அப்படி வானத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க சின்ன கல் இருக்குல்ல, அதுக்கு பேர் விண்கற்கள், மீட்டர்ஸ். பூமிக்குள்ளே என்ட்ராகி தரையில் வந்து விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் அது மீட்டரைட்ஸ். பார்த்துருக்கீங்களா கிராமத்தில்? யாராவது பார்த்ததே இல்லையா? வானத்தை பார்க்குறது இல்லை. அதான் மொபைல் வந்துருச்சு, அங்கே வரைக்கும் நெட்டு கொடுத்துட்டானுங்க. சிட்டியில் உள்ளவங்க தான் பார்க்க முடியாது, நீங்களாவது பார்க்கலாம். இந்த மாதிரி கொட்டும், அடிக்கடி ரஷ்யாவில் கொட்டும், 1-2 விழுகும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வெரி, எந்த ஊர் நீங்கள்? ஜலகண்டாபுரம். வெரி குட். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. எங்கே பார்த்தீங்க? சினிமாவிலையா? எங்கே? சின்ன திருப்பதிலையா? சரி ரைட். என்ன பாக்ஸு? நிலவை பற்றி இந்தியா அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1, 2008. அது அப்பப்போ இங்கே ஒருத்தன் பீடை பிடிச்சவன் போய் நின்று அதையும் கெடுத்து விட்டாடுறான். ஆமாம் தானே? யார்? ஆமாம். சரி, இவன் போகாமல் இருந்தாலும் அது ஒழுங்காக நடக்கும். அதை வேற கொண்டுட்டு போய், சரி விடுங்க பார்ப்போம். சூரிய குடும்பத்தில் காணும் சிறு கல் உலோகப் பாறைகளால் ஆனது. இந்த விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் பொழுது, இப்போ தானே சொன்னேன், உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் எரி நட்சத்திரம் என அழைக்கப்படுகிறது, மீட்டர்ஸ். ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீல் கற்கள், மீட்டரைட்ஸ். எரிஞ்சது போக மிச்சம் வந்து விழுகும். அடிக்கடி அரியலூர் பக்கம் விழுகும் பாருங்கள். அரியலூரில் புவி இயக்கம் பார்த்துட்டோம். புவி இயக்கத்தை பற்றி முன்னாடி சொல்லிட்டேன். தன்னோட அச்சில், டச்சுனா கற்பனையான கோடு, இதான் அச்சு, ஆக்சிஸ் இங்கிலீஷில். அதை மையமாக வச்சு புவி மேற்கிலிருந்து கிழக்காக ரவுண்ட் அடிக்குது. அல்லது கடிகாரத்தை வச்சோம்னா ஆன்டி கிளாக் வைஸ், தற்சுழற்சி. புவி ஒரு முறை தற்சுழற்சியை முடிக்கிறதுக்கு இங்கேருந்து கிளம்பி ரவுண்ட் அடித்து இந்த கோடு இங்கே வரதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது? 24 மணி நேரம். தற்சுழற்சிக்கு இங்கிலீஷில் ரொட்டேஷன். தானே சுற்றிக்கிட்டு சூரியனை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரும். அதுக்கு பேர் என்ன? சூரியனை சுற்றி வருதல். இப்படி சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுக்கக்கூடிய காலம் எவ்வளவு? 1 வருடம், 365 நாள். ஆப்டிடியூட் ரீசனிங் பார்க்கும்பொழுதே பார்த்துருக்கோம். ஓகேவா? இரவு பகல் வந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தற்சுழற்சி. இப்போ இந்த பக்கம் சூரியன் இருக்குது, இந்த ஏரியாவில் இருந்தோம்னா இப்போ இங்கே ஆப்பிரிக்காவெல்லாம் பகல், நமக்கு சாயந்தரம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இருட்டாயிரும். இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருட்டு, இரவு. அப்புறம் அங்கே வந்துட்டோம் வெளியில், பகல். காலையில் சூரிய உதயம். இதுலேருந்து இதில் இருக்கிற வரைக்கும் என்னது? பகல். அதுலேருந்து அது வரைக்கும் இரவு. எப்பயுமே பூமியில் ஒரு பார்ட்டு பகலாக இருக்கும், ஒரு பார்ட்டு இரவாக இருக்கும். பட் ஒரு இடத்துக்கு, இப்போ சேலத்துக்கு பகல் இரவு வேணாவும் வந்து போகும். சரியா? ரைட். புவியின் வடிவம் மற்றும் சாய்வு. வடிவம் தானே பார்த்தோம். என்ன வடிவம்? கோள வடிவம், ஜியாய்டு ஷேப். சாய்வு இது அச்சு. பூமியை எப்படி இதான் அச்சுங்கிறது, அதை மையமாக வச்சு தான் பூமி சுற்றுது. எப்படி இருக்குது? சாய்வாக இருக்கா? சாய்வாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருக்க வேண்டியது, நேராக இருந்தால் இப்படி இருக்கும். இது 90 டிகிரி. கரெக்டாக? எவ்வளோ சாய்வாக இருக்குது? 23 டிகிரி சாய்வாக இருக்குது.
புவியின் அச்சு எவ்வளவு சாய்வாக உள்ளது? இன்க்ளைனேஷன் அப்படிம்பாங்க. இன்க்ளைனேஷன் சாய்வு 23 டிகிரி சாய்வாக இருக்குது. கதையாக கவனிச்சுட்டு வாங்க. இது 90 டிகிரி, 23 டிகிரி சாய்வாக இருக்கா? இதுதான் தரைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ கோளாறு, எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? இது 90 டிகிரிமா, 23 சாய்வாக இருக்குது. இப்போ மிச்சம் புவியோட அச்சுக்கும் தளத்துக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 66 டிகிரி. கேள்வி எப்படி வேணாலும் கேட்பான், புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. கோள வடிவம் தன் அச்சில் சுழல்கிறது. அந்த அச்சுனா இது கற்பனையான கோடு. புவியின் வடதுருவத்திலிருந்து புவியின் மையத்தின் வழியாக தென்துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு புவியின் அச்சு, ஆக்சிஸ் இங்கிலீஷில். வடதுருவம் இது, தென்துருவம் இது, கற்பனையான கோடு. போட்டிருக்கானா? இதான் கற்பனையான கோடு. எவ்வளோ சாய்வாக இருக்குது அந்த கற்பனையான கோடு? ஆக்சிஸு 23 டிகிரி சாய்வாக இருக்குது. தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. சுற்றுவட்ட பாதை இது தர 23. இப்படி இருந்தால் 90 டிகிரி. அப்படி இல்லாமல் எப்படி இருக்குது? 23 சாய்வாக இருக்குது. மிச்சம் உள்ள கோணம் எவ்வளவு? 66. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 km/h. இந்த இடத்துல இங்கேருந்து வர கருவிடாக இருக்கா? அப்போ என்ன ஆகும்? அச்சுக்கும் அதோட மையத்துக்கும் வெளிப்பரப்புக்கு நடுவில் உள்ள தூரம், ஆரம், அது குறைஞ்சிட்டே வரும். அப்போ இங்கேருந்து வர வேகம் குறைஞ்சிட்டே வரும். இங்கே 0. துருவ பகுதியில் புவியின் சுழற்சி வேகம் எவ்வளவு? 0. புவி சுழலாது. சரியா? அது என்ன 60 டிகிரி வடக்கு, அதெல்லாம் என்னென்னு பின்னாடி பார்ப்போம், அடுத்து வரும் பார்ப்போம். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுழல்வதை சுழல்தல், ரொட்டேஷன், தற்சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? எக்ஸாக்டாக 24 மணி நேரம் போட்டிருக்கோம், அது அப்ராக்சிமேட்டு. சரியா? எக்ஸாக்டாக 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 செகண்ட். 4 செகண்டு. 5வது செகண்டை 100 சம பங்காக போட்டு 9 பங்கு எடுக்கணும். மேக்ஸ் பார்த்தோமா? மேக்ஸ் பேசிக் புரிஞ்சிருந்தால் தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே புரியும், எக்கனாமிக்ஸ் வரைக்குமே புரியும். பேசிக் மேக்ஸ் அட்டன் பண்ணாதவங்க போய் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தது இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம், இப்போ உங்களுக்கு புரியாது. சரி, என்னன்னு சொல்லிடுறேன். எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட நாள் துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. இது வட துருவ பகுதி, தென் துருவ பகுதி. இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நாள் இங்கே சூரியன் மறையவே மறையாது. அந்த டைமில் தென் துருவ பகுதியில் சூரியன் உதிக்கவே உதிக்காது. அப்படியே உள்டா தென் துருவ பகுதியில் சூரியன் மறையவே மறையாது குறிப்பிட்ட நாள். சரியா? வட துருவ பகுதியில் உதிக்கவே உதிக்காது. ஏன், என்ன, ஏது அப்படின்னு பார்ப்போம், பின்னாடி போக தெரிஞ்சுக்கலாம். ரெகுலராக வாங்க, லீவ் போடாமல் வரணும். புவி ஒரு முறை சுழல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை ஒரு நாள் என்கின்றோம். எவ்வளோ நாள்? 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 செகண்ட். புவி சுழல்வதன் காரணமாக இரவு பகல் வந்து போகுது, முன்னாடி பேசியாச்சு. புவி கோள வடிவமாக உள்ளதால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் ஒரு பகுதியில் மட்டும் படுகிறது, உருண்டையாக இருக்கனால. இப்படி செவ்வறு மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? எல்லா இடத்துலையும் படும். அது எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்குது. அது பரப்பில் இந்த பாட்டில் சூரிய ஒளி படும், இந்த பாட்டில் இங்கே படாது. சரியா? அட் ப்ரெசன்ட் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பாட்டில் மட்டும்தான் சூரிய ஒளி. இதெல்லாம் இருட்டு, இங்கே இரவுன்னு அர்த்தம், இங்கே இரவுன்னு அர்த்தம். இது பகல், நமக்கெல்லாம் பகல்.
நான் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன், அதனால் சுத்தாமல் இருக்குது. சரியா? ஆமாம். யார் நிறுத்துவா? ஆமாம். அப்பகுதிக்கு அது பகல் பொழுதாகும். புவியின் ஒளிபடாத பகுதி இரவு, இருட்டு. இவ்வாறு புவியின் ஒளிபடும் பகுதியும் ஒளிபடாத பகுதியும் பிரிக்கும் கோடு ஒளிர்வு வட்டம். இந்த பாருங்க இருக்கா, இலுமினேஷன் லைன் அப்படிம்பாங்க. இலுமினேஷன் அப்படின்னா லைட்டுன்னு அர்த்தம், அல்லது டெர்மினேட்டர். இலுமினேஷன் அல்லது டெர்மினேட்டர். சுற்றுதல், ரெவல்யூஷன். சரி. புவி தன் நீள்வட்ட பாதையில் எலிப்டிக்கல் ஆர்பிட்டா, சூரியனை சுற்றி வரும் நகர்வை சுற்றுதல், அதாவது சூரியனை சுற்றுதல்னு போடணும், ரெவல்யூஷன் இங்கிலீஷில். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட்டு. புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாள் ஆகிறது. இது தோராயமாக 365 நாள் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கால் சேர்த்து தான் என்ன வருது? லீப் இயர், 4 ஆண்டுக்கு ஒரு முறை. அதான் லீப் இயர். பிப்ரவரி மாதத்தில் சேர்த்திக்குவாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங்கில் பார்த்துருப்போம். அதாவது 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் 29 நாடுகளாக இருக்கும். அந்த வருடம் லீப் வருடம் எனப்படும். ஓகேவா? புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றுவ பருவ காலம் தோன்றுகிறது. சீசன். தமிழ்நாட்டில் சீசன் எத்தனை? 6. ஏன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன் அந்த மாதிரி. கார்காலம், கோடை காலம், குளிர்காலம், எதிர்காலம், முன்பனி, பின்பனி. அது மாதிரி யூரோப்பில் அவனுங்க லொக்கேஷன் வேறு. அங்கே 4 சீசன் இருக்கும். ஆட்டம், ஸ்ப்ரிங்கு, வின்டர், சம்மர். ரெய்னி சீசன்லாம் சொல்ல மாட்டாங்க அங்கே. சம்மரில் தான் எப்பயுமே மழை பெய்யும். எந்த ஒரு இடத்துல தவிர, மற்ற பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை தவிர பூமியில் இப்போ வெயில் காலம் தானே, இப்போ தானே மழை பெய்யுது. ஆனால் தமிழ்நாட்டில் குளிர் காலத்துலேயும் மழை பெய்யும். நம்ம லொக்கேஷனே வேறு. பார்ப்போம் நல்லா ஜாகிரஃபியில். ரைட். பிரியாவோட வயசு 12. அவள் சூரியன் எத்தனை தடவை சுற்றிட்டு வந்திருப்பா? 12 தடவை சுற்றிட்டு வந்துருக்கோம். ஒரு வயதுனா எவ்வளவு பாருங்கள். உங்கள் சிந்தனை திறலாம் மழுங்கடிச்சு வச்சுருக்கானுங்க நிறைய பேர். என்னடா இது இப்படி பார்க்குறீங்க? 12 வருஷம். ஒரு வருஷம் நானது பூமியை ஒரு தடவை சுற்றிட்டு வரேன். சரியா? அப்போ எத்தனை தடவை சுற்றிட்டு வந்திருப்பா? ஆமாம். நீங்கள் எத்தனை தடவை சுற்றிருப்பீங்க நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். சரியா? ரைட். பூமியை ஒரு தடவை சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே, சூரியனை பூமி ஒரு தடவை சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே பூமி எத்தனை தடவை சுற்றி இருக்கும்? எத்தனை தடவை சுற்றி இருக்கும்? 365 தடவை சுற்றி இருக்கும். ஆமாவா? சூரியனை பூமி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 365 நாள் ஆகுதா? ஒரு நாள்னா எவ்வளவு? பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுத்த எடுத்துக்கக்கூடிய காலம் தானே அது, ஒரு நாள். அப்போ 365 நாள் ஆகுது பூமி சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்குனாக்கா. நாள் ஆகுதுன்னா பூமியை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள பூமி தன்னைத்தானே எத்தனை தடவை சுற்றி இருக்கும்? 365 தடவை சுற்றி இருக்கும். கரெக்டா? இப்படிலாம் கேட்டுருவானுங்க இங்கே. ஐயோ இந்த கேள்வி நான் எங்கேயுமே படிக்கலை, அதான் புரிஞ்சு வச்சுருந்தா என்ன ஐஏஎஸில் கேள்வி இதெல்லாம் மொக்க கேள்வி இப்படி தான் இருக்கும். ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் படிச்சிருந்தா பாஸ் பண்ணிடுவாங்க. நீ புரிஞ்சிருந்தா தான் பாஸ் பண்ண முடியும், படிச்சிருந்தாலும் பாஸ் பண்ண முடியாது. சும்மா மொக்கையாக தான் இருக்கும். சிவில் சீரிஸ் போய் எடுத்து பாருங்கள். இந்தியாவிலே பயங்கரம் ஆகவுமானுங்க, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பேசிக் கான்செப்ட். சூரிய அண்மை புள்ளி பெரிகலியன், அப்கலியன். இது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் புரிஞ்சால் தான் பார்க்க முடியும். ஓகேவா? சரி. இதில் அண்மை புள்ளி, சேய்மை புள்ளி அது பார்ப்போம். பூமி என்ன மாதிரி சுற்றிட்டு வருது? என்ன பாதையில் சுற்றிட்டு வருது? சூரியனை
நீள்வட்ட பாதை. இப்போ வருஷத்தில் கொஞ்ச நாள் எங்கே இருக்கும்? ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஒரு நாள் ரொம்ப க்ளோசஸ்ட் டே இன் இயர். ஒரு நாள் என்ன இருக்கும்? ரொம்ப தூரத்தில் இருக்கும். பக்கத்தில் இருக்க பேர் அண்மை புள்ளி, பெரிகலியன். தூரத்தில் இருக்க நாள் சேய்மை புள்ளி, அப்கலியன். சரியா? பக்கத்தில் இருக்கிற நாள் என்னைக்கு சார் அப்படின்னா ஜனவரி 4ன்னு நினைக்கிறேன். 4 5 போடுங்க. அப்கலியன் பெரிகலியன் ஆஃப் எர்த்